Hi students, continuity and differentiability நம்ம next time பார்க்கலாம். இது 2024ல கேட்டிருக்க question. Question read பண்ற பாருங்க. f of x equal to 1 by modulus of x when modulus of x is greater than or equal to 2, ax square plus 2b when modulus of x is less than 2. நாம ஆக்சுவலா ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது the function is differentiableனு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃபரன்ஷியபிள்னா ஆட்டோமேட்டிக்காக அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாகவும் இருக்கும். 48 டைம்ஸ் a plus b யோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதுல சில ஹிண்ட் எல்லாம் நம்ம பிகினிங்ல யூஸ் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னா இண்டிவிஜுவல் எக்ஸோட வேல்யூ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு -2 அண்ட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு +2. ரெண்டும் கம்பைன் பண்ண மாதிரி சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு வரும். சேம் டைம் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தன் 2ன்னு சொன்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான் வரும், எக்ஸ் இஸ் லெஸ் தன் +2 கிரேட்டர் தன் -2. இந்த ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ பாருங்க என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்கு. எக்ஸ் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு -2, எக்ஸ் இஸ் லைஸ் பிட்வீன் -2 அண்ட் +2, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு +2. இந்த மூணு கண்டிஷனையும் பேஸ் பண்ணி ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் எழுதியிருக்கேன். எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு -2ல மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் நெகட்டிவா இருக்கும், ஸோ -1/x. எக்ஸ் கிரேட்டர் தன் 2ல எக்ஸ் வேல்யூ பாசிட்டிவா இருக்கும், அதனால +1/x. இப்போ டிஃபரன்ஷியபிள்னு சொன்னதுனால இந்த ஸ்டேஜ்லயே நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். -1/x டிஃபரன்ஷியேட் பண்ணா +1/x², ax² + 2b நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா 2ax, 1/x பண்ணீங்கன்னா -1/x². இங்க ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. -2 பேஸ் பண்ணி நீங்க லெஃப்ட் ஹேண்ட் டிஃபரன்ஷியேஷன் ரைட் ஹேண்ட் டிஃபரன்ஷியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். +2 பேஸ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் டிஃபரன்ஷியேஷன் ரைட் ஹேண்ட் டிஃபரன்ஷியேஷன் நீங்க பண்ணிக்கலாம். இங்க கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் நான் ரெண்டு பிளேஸ்லயுமே +2 வச்சு ஒர்க் பண்ண போறேன். ஸோ +2 இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ல பாருங்க, இந்த பிளேஸ் when x less than 2ல லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்னவா இருக்கும் அப்படின்னா 4a + 2b. when x greater than or equal to 2ல உங்களுக்கு ரைட் ஹேண்ட் லிமிட் கிடைக்கும். ரைட் ஹேண்ட் லிமிட் அப்ளை பண்ணா you will get 1/2. 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 8 times a plus 4b equal to 1. இந்த பிளேஸ்ல பாருங்க when x less than 2 இங்க லெஃப்ட் ஹேண்ட் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 2 சொல்லலாம். இந்த 2 இங்க அப்ளை பண்ணீங்கன்னா you will get 4ax. when x greater than or equal to 2ல உங்களுக்கு ரைட் ஹேண்ட் டிஃபரன்ஷியேஷன் கிடைக்கும். இதை அப்ளை பண்ணீங்கன்னா -1/4. x is also replaced by 2. so 2 into 2 4a தான் வரும், 4ax கிடையாது. இப்போ ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, சிம்பிள். போத் சைட்ஸ் வந்து 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 8a equal to -1/2. 4a equal to -1/4 இந்த பிளேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. 4a is replaced by -4, -1/4. அதை டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2b equal to 1/2 plus 1/4 which is equal to 3/4. 4 மட்டும் நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த பிளேஸ் 8b மாறிடும். 8b equal to 3. இங்க 8b equal to 3 இருக்கு, இங்க 8a equal to -1/2 இருக்கு. பட் நமக்கு ஆன்சரா என்ன தேவைப்படுது? 48 times a plus 48 times b. 48க்கு நீங்க என்ன பண்ணா போதும், நீங்க 6 மல்டிப்ளை பண்ணா -3 கிடைக்கும். 48bக்கு நீங்க 8b கூட 6 மல்டிப்ளை பண்ணா 18 கிடைக்கும். -3 plus 18 equal to +15. That's all. Continuity and differentiability another sum பாருங்க. The function is when x less than 0ல 1 plus ax whole power 1/x. when x equal to 0ல 1 plus b. when x greater than 0ல x plus 4 whole power 1/2 -2, x plus c whole power 1/3 -2. The function is continuous at x equal to 0ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது e⁴a into b into c. கொஸ்டின் கேட்டிருந்த இயர் வந்து 2025. ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் செக் பண்ணிடலாமா? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இங்க தான் பார்க்கணும். when x less than 0ல now x is replaced by 0, base becomes 1, power become 1/0 infinity. 1/infinity form. ஆல்ரெடி 1/infinity நம்ம ஷார்ட்கட்டை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன வரும்? ஈயோட பவர்ல நம்ம செக் பண்ணணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் பேஸ்ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணிடணும். 1 plus ax minus 1 is simply ax. பவர் கொண்டு வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்ன நடக்கும்? x and x will cancel, a மட்டும் தான் இருக்கும். limit of a constant is a constant, so result is e⁴a. This is the left hand limit. Value of the function 1 plus b இருக்கு. So e⁴a plus equal to 1 plus b. ரெண்டு பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்க போறோம்.
ரைட் ஹேண்ட் லிமிட் பாருங்க when x is replaced by 0 அப்ளை பண்ணீங்கன்னா இங்க 4 power 1 by 2 is 2, 2 minus 2 is 0. நியூமரேட்டர் 0 வந்ததுன்னா கன்ஃபார்மா டினாமினேட்டர் 0 தான் வரணும். ஏன்னா அப்பதான் இன்டிடெர்மினேட் ஃபார்ம் கிடைக்கும். டினாமினேட்டர் எப்ப 0வா இருக்கணும்? எக்ஸோட வேல்யூ 0 இருக்கும் பொழுது நியூமரேட்டர் 0வா இருக்கும். சாரி, டினாமினேட்டர் பாருங்க எக்ஸ்க்கு 0 அப்ளை பண்ணீங்கன்னா c power 1 by 3 minus 2 equal to 0. So c equal to 8 வரும். ஓகேங்களா? இப்போ இந்த 8 கொண்டு நீங்க அப்ளை பண்ணி லோபிதால் ரூல் அப்ளை பண்ணிக்கலாம். லோபிதால் ரூல்னா சிம்பிளான ஆக்டிவிட்டி, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் பண்ணிட்டா 1 by 2 into x plus 4 whole power minus 1 by 2 minus 2 பண்ணா 0. x plus c is replaced by 8 இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். So 1 by 3 into x plus 8 whole power minus 2 by 3, that is 1 by 3 minus 1. minus 2 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இப்போ சைமல்டேனியஸா பாருங்க எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணிடுங்க. 1 by 2 by 1 by 3 can be written as 3 by 2. எக்ஸுக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா 0. 4 power minus 1 by 2 is 1 by root 4. root 4 ஓட வேல்யூ 2. இங்க பாருங்க 8 power minus 2 by 3 நியூமரேட்டர் கொண்டு போனா 8 power plus 2 by 3 which is equal to 4. So final answer 3. This is nothing but what அப்படின்னா ரைட் ஹேண்ட் லிமிட். ஆல்ரெடி பாருங்க e power a இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் 1 plus b வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன். இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் 3. 1 plus b equal to 3 னா b equal to 2. e power a already 3 க்கு equal. Actually what is our question? e power a into b into c. e power a is directly 3, b ஓட வேல்யூ 2, c ஓட வேல்யூ 8. 3 into 2 6, 6 8s are 48. That's it, we got the answer. Continuity and differentiability another problem. இந்த 2025 ரொம்ப லேட்டஸ்டான ஒரு ப்ராப்ளம் இது. இதில் பாருங்க ஃபங்க்ஷன் இஸ் டிஃபரன்ஷியபிள் f of 2 equal to 1, f dash of 2 equal to 4. லிமிட் ஆஃப் சம் ஃபங்க்ஷன் இஸ் கொடுத்துட்டாங்க. ஒன் மோர் கர்வ் கொடுத்துருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஆல்பால. இந்த கர்வ் கட் த எக்ஸ் ஆக்சிஸ் எத்தனை பாயிண்ட்ஸ்ல கட் பண்ணுது அப்படின்றத கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா நம்ம பண்ணிடலாம். லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷனை எடுத்துக்கலாம். இங்க பாருங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 அப்ளை பண்ணீங்கன்னா வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா f of 2 plus x becomes just 2 because x is replaced by 0 whole power 3 by 0. 3 by, f of 2 is 1. So 1 power infinity ஃபார்ம்ல இருக்கு இந்த கொஸ்டின். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 1 power infinity என்ன பண்ணணும்? ஈயோட பவர்ல ஆஸ் யூஷுவல் கிவன் லிமிட் பட் பேஸ்ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணணும். வாட் இஸ் த பேஸ்? f of 2 plus x இது வந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பவர் இங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ எகைன் பாருங்க லோபிதால் ரூல் அப்ளை பண்ணணும். லோபிதால் ரூல் மீன்ஸ் நியூமரேட்டர் டினாமினேட்டர் செப்பரேட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டினாமினேட்டர் எக்ஸ் இருக்கு, நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா டைரக்டா 1 மாறிடும். நியூமரேட்டர்ல இருக்க 3 இஸ் எ கான்ஸ்டன்ட் தட் கேன் பி டேக்கன் அவுட். அப்போ பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாமா? என்ன இருக்கு பேலன்ஸ்? f of 2 plus x minus 1. f of 2 plus x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா f dash of 2 plus x minus 1 0 ஆயிடும். இப்போ x tends to 0 அப்ளை பண்ணுங்க. e power 3 times f dash of 2 plus x becomes 2 when x is replaced by 0. What is f dash of 2? Which is 4. அப்போ e power 12 எனக்கு கிடைக்குது. பட் ஆல்ரெடி லிமிட் ஆஃப் a ஃபங்க்ஷன் லிமிட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? e power ஆல்பா. ஈக்குவேட் பண்ணீங்கன்னா ஆல்பா ஈக்குவல் டு 12. ஒரு பார்ட் ஓபன். இந்த ஆல்பாவோட வேல்யூ கொண்டு வந்து இந்த கர்வ்ல அப்ளை பண்ணுங்க. y equal to 4x cube minus 4x square. Alpha is 12. 12 minus 7 is 5. 5 into 4 20. 20x. ஒரு x மிஸ் ஆயிருந்தது, இப்போ இன்க்ளூட் பண்ணிட்டேன். மைனஸ் ஆல்பாவோட வேல்யூ 12. கட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஒரு கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுது ஆர் எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணுது அப்படின்னு சொன்னா y equal to 0ன்னு சொல்லுவாங்க. That means 4x cube minus 4x square minus 20x minus 12 equal to 0. இதை நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா 4 times
x plus 1 whole square into x minus 3 equal to 0. ஃபேக்டர்ஸ் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸுக்கு பாருங்க இங்க -1 2 டைம்ஸ் 3 1 டைம். பட் இவங்க கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. -2வே 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஆன்சர் 3ன்னு எழுதக்கூடாது. ரிப்பீட்டட் ரூட்ஸ் இருக்கிறதுனால எக்ஸாக்ட்லி 2 பிளேஸ்ல மட்டும்தான் இந்த கர்வ் எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணும் ஆர் மீட் பண்ணும். ஆன்சர் இஸ் 2 நாட் 3. தட்ஸ் ஆல்.